ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2 நிமிஷத்தில் யூடியூப் தம்ப்நெயில் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஆப்பே தேவையில்லை. அது எப்படி எடிட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க. அதில் உங்கள்கிட்ட எந்த ப்ரௌசர் இருக்கோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்கிட்ட க்ரோம் ப்ரௌசர் இருக்கனால நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு canva.com அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இல்லை canva அப்படின்னு டைப் பண்ணாலும் உங்களுக்கு வரும். சர்ச் கன்சோலில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் canva.com அப்படின்னு அடிச்சிங்கன்னா டைரெக்டாக அந்த வெப்சைட்குள்ளே போயிடும். இல்லை நீங்கள் கேன்வான்னு அடித்தா இன்னொருத்தர் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் canva.com அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் தான் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்டார்ட் டிசைனிங் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, க்ரே கலரில், அந்த கலரை கிளிக் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே உங்களுக்கு நீங்கள் எது வழியாக சைன்இன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். கண்டிப்பாக சைன்இன் பண்ணி தான் ஆகணும். சைன்இன் பண்ணோன்னே நீங்கள் எந்த இமெயில் வழியாக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். நான் கூகுள் வழியாக பண்ணுறனால என்கிட்ட இருக்க கூகுள் இமெயில் வழியாக லாகின் பண்ணோன்னே உங்களுக்கு கண்டினியூ அப்படின்னு கேட்கும். கண்டினியூ பண்ணோன்னே உங்களுக்கு டைரெக்டாக அடுத்த வெப்சைட்குள்ளே போயிடும். வெப்சைட்குள்ளே போனோடனே உங்களுக்கு எல்லா விதமான இது இருக்கும். நீங்கள் இதில் லோகோ, தம்ப்நெயில் எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் மேலே சர்ச் பாக்ஸில் போய் யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு கிளிக் பண்ணி டைப் பண்ணுங்கள். யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. நீங்கள் சர்ச் பண்ணோடனே உங்களுக்கு நிறைய விதமான தம்ப்நெயில்ஸ் வந்து காட்டும். இந்த டிசைனில் இந்த மாதிரி நிறைய டிசைன் இருக்கும். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதுக்குள்ளே இருக்க டிசைனிங்கில் நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி அவங்க ஃபோட்டோ இருக்கிற இடத்துல உங்கள் ஃபோட்டோ வச்சுக்கலாம். அவங்க என்ன நீங்கள் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டாக இருக்கிறத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் ஆனோடனே சென்டர் பாயிண்டில் பாருங்க, அட்ராக்டிவ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எடிட் பண்ணோன்னா டபுள் கிளிக் பண்ணுங்கள். நான் அதை கிளிக் பண்ணி மை தம்ப்நெயில் அப்படின்னு மாற்றிக்கிறேன். மை தம்ப்நெயில் அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, திஸ் இஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கிறத மை சேனல் அப்படின்னு சும்மா டைப் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த விதமான தம்ப்நெயில் வேணுமோ நீங்கள் அதை மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். மை சேனல் கொடுத்தோன்னே மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், ஏரோ மார்க் காமிக்கும். அது கொடுத்த டவுன்லோட் ஷேர் லிங்க் இருக்கும், அதை டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. டவுன்லோட் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஜேபிஜே, பிடிஎஃப், பிஎன்ஜி எல்லாமே சப்போர்ட்டில் இருக்கும். அவங்க உங்களுக்கு பிஎன்ஜியை சஜஸ்ட் பண்ணுறாங்க. கிளிக் கொடுத்து கீழே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்தோன்னே உங்கள் டிசைனிங் வந்து இப்போ ரெடி ஆகிட்ருக்கும். ரெடி ஆனோடனே உங்களுக்கு க்ரியேட் ஃபோல்டர்ஸ், உங்களுக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் இதில் க்ரியேட் பண்ணுமான்னு கேட்பாங்க. உங்களுக்கு வேணும்னா ஓகே கொடுத்துக்கலாம், இல்லைனா வேணான்னு கொடுத்துக்கலாம். நீங்கள் எது கொடுத்தோன்னே உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த இமேஜ். எனது டவுன்லோட் ஆகிருக்கு பாருங்கள். டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனோடனே இப்போ நான் எடிட் பண்ண தம்ப்நெயில் பாருங்கள், திஸ் இஸ் மை தம்ப்நெயில் மை சேனல் அப்படின்ட்டுருக்கு. நான் ஃபோட்டோ எக்ஸாம்பிளுக்கு பண்ணுறதுனால ஃபோட்டோ மாற்றலை. உங்களுக்கு எந்த விதமான ஃபோட்டோ வேணுமோ நீங்கள் அது மாதிரி வச்சுக்கலாம். இது மாதிரி canva.comக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா சிம்பிளாக ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம ஒரு ஈஸியாக ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணிடலாம். தேங்க்யூ.